நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. நம்மளே வீடியோவே போடுறது இல்லையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. எல்லார்ட்டையும் நல்லா பேசலாம், அட்லீஸ்ட் பேசலாம் அப்படின்னு தான் இந்த கால் பண்ணுறேன். முதல்ல இருந்த செடிகளில் 1/5 கூட இப்போ நம்மக்கிட்ட செடிகள் இல்லை. நேரமே இல்லை அப்படி தான் சொல்லணும். பிஹெச்டி அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுது. ஸோ என்னால் முந்தி மாதிரி எனர்ஜி நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களையெல்லாம் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய கார்டனோட இன்னைக்கான நிலமை. கிட்டத்தட்ட குத்துயிரும் கொலையுயிருமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு தான் இருக்குது நம்ம கார்டன் இப்போது. வாரம் ஒரு தடவை தான் தண்ணியை ஊற்றிட்டுருக்கேன். ஆனால் இனிமேல் இனி சம்மர் வரப்போகுது. இனிமேல் அந்த இது முடியாது. டெய்லி தண்ணி ஊற்றி தான் ஆகணும். பாதி செடிகளுக்கு மேலே போயிடுச்சு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இருக்கிற க்ரீன் வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. மாடி தோட்டத்தை இப்படி திறந்த உடனே அந்த க்ரீனும் அந்த அந்த என்னது ஃப்ளோர் ஆஃப் ஃபவுனா சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. கண்டிப்பாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழைய செஞ்சு வச்சிருந்த உரங்களை தான் நான் இன்னமும் வாரம் ஒரு தடவை போட்டுட்ருக்கேன். இடையில இந்த எறும்புகளோட கூடுகள் கட்டி கட்டி ஒரு மாதிரி நெஸ்ட் மாதிரி கட்டி கட்டி கொஞ்சம் இடையில டார்ச்சர் பண்ணிடுச்சு. உள்ளேயே மாடி தோட்டத்துக்குள்ளேயே வரவே முடியல. அப்படியே வந்தால் அப்படியே நம்ம மேலே பட்டுச்சுன்னா அப்படியே கடிச்சு எடுத்துரும். அது ரொம்ப பயந்துட்டே நான் ரொம்ப கவனமாக வந்துட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் இப்போது இல்லை. நம்ம அங்கே இல்லை, 1-2 மட்டும்தான் இருக்குது. லெமன்லாம் பாருங்கள் இன்னும் பூத்துட்ருக்கு. ஒரு கவனமும் இல்லை, நல்லா இன்னும் பூத்துட்ருக்கு. இப்போ சீசன் நிறைய காய வச்சு அது கீழே விழுந்து லிட்ரலி என்னால் மேலே வரவே முடியல. உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப என்ன இப்படி பண்ணுற புனிதா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி தோட்டக்காரரை வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்வைவ் பண்ண வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம ரிவைவ் பண்ணி கொண்டு வரலாம், புது உயிர் கொடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. திரும்ப நான் வந்து இந்த தோட்டத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறேன். இந்த நாய்க்குட்டின்னு ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த நாய்க்குட்டி பண்ணுற சேட்டை இருக்குல்ல, இப்போ இது குட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லா செடியும் பிச்சு போட ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரியும் நம்மளோட இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருந்தோம் நம்ம போர்ச்சில் கீழே அப்படின்னு, நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் எவ்வளோ வச்சுருந்தோம். இப்போ எதுவுமே நாங்கள் வச்சுருக்கல. ஏன்னா இந்த அப்படியே வேரோட இந்த நாய்க்குட்டி பிடிங்கி போட்டுருது. அதனால் நான் அந்த அங்கே இருந்த எல்லாத்தையும் இன்னொரு சைடு மாடி டெரஸில் தான் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து அதுவும் ஒரு காரணமாயிருச்சு. என்னோடய சோம்பேறித்தனம் தான் ஆனால் முழுமுதற் காரணம். இந்த மாதிரி ஆரஞ்சு தோலை போட்டால் கூட நம்ம எறும்பு வரதுலேருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு பழத்தோட முதல் வாடை இருக்கிற வரைக்கும், வாடை போயிடுச்சுன்னா திரும்ப எறும்பு வந்துடும். இன்னும் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியோட கலரு. இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து அந்த கிரேப்ஸ் பந்தலுக்கு கீழே இருந்ததுனால இவ்வளோ நாள் சர்வைவ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லாவே இருக்குது, நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோடய ஃபேமிலின்னு நம்ம முதலே சொல்லியிருக்கோம். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஐயோ புனிதா, இன்றைக்கி இந்த செடியை சரி பண்ணு, இந்த செடி புதுசாக வாங்கி வை, இந்த மண்ணு கலவைகளெல்லாம் போடு, நான் உங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுலேருந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், புனிதா நீ இன்றைக்கி இதை பண்ணு புனிதா, கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வந்து செய் புனிதா அப்படின்னு நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் பாருங்கள், அது காயை பறித்து வைக்கிறதுக்கு கூட என்னால் முடியல, அவ்வளோ முருங்கைக்காய். இந்த அடீனியம் மொட்டு எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். ஜீரோ கேர் பட் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. பார்ப்போம் இன்னும் வர்ற காலங்கள். ஸ்ப்ரிங்கு அப்புறம் சம்மர் நம்ம செடி வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்தமான நாட்களாக இருக்கும். மாடித்தோட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு தோணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாது. அப்போ மாடித்தோட்டம் வந்து ரொம்பவே தேவைப்படும். ஸோ நம்ம இன்னும் நீங்கள் எல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் முயற்சி பண்ணுறேன் என்னோடய செடிகளெல்லாம் ரிவைவ் பண்ண. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.